ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எடுத்துக்காட்டாக ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்கிற தலைப்பிலே நாம் காணலாம். கடனாளிகள் என்று சொன்னால் ஆச்சரியமாக நம்ம என்ன செய்வோம், இந்த செய்தியை பார்க்கலாம். பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, பொருட்களை கடன் வாங்குவாங்க, பணத்தை கடன் வாங்குவாங்க, அல்லது மற்ற நகைகளை என்ன செய்வாங்க, ஒரு கடனை வாங்குவாங்க, ஒரு சில நிலங்களை கூட கடனை வாங்குவாங்க. அப்போது இவைகளெல்லாம் கடன் பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் கடன்காரங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கடன் ஆளிகள் அப்படின்னு சொன்னால் கடன் பட்டவர்கள் அல்லது கடனை அடைக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போது நாம் கடனாளிகள் என்கிற தலைப்பை நாம் பார்க்கும்போது நாம் வித்தியாசமாக என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். சிலவங்க கூட சொல்லலாம், நான் கடனே இல்லையே, அப்புறம் எப்படி கடனாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு யோசிக்கலாம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உலக பிரகாரமாக சொல்லப்படுகிற கடனாளிகளை குறித்து சொல்லவில்லை. பைபிள் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களில் தேவ காரியங்களில் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போது அதற்கு எடுத்துக்காட்டாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கலாம். இங்கே பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்னால் இயன்ற மட்டும் பிரசங்கிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு மேலே சொல்வார், நான் கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் அந்நியருக்கும் என்ன செய்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளியாக இருக்கிறேங்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, நம்ம உலக பிரகாரமான கடன் நாங்கள் பேசலை, ஆவிக்குரிய ரீதியாக தேவன் சம்பந்தமான காரியத்தை பேசுகிறோம். அப்போது இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் என்ன தெரிந்து கொள்ளணும்னா, சுவிசேஷத்தை சொல்லுவதில் நாம் ஒவ்வொருவரும் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுடைய சிலுவை பாடுகளை, அவருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை ஒவ்வொருவரும் நாம் அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம ஜெபம் பண்ணோம், சர்ச்சுக்கு போனோம், இல்லை ஊழியம் செய்தோம், கடவுளை தேடணும் அப்படி மட்டும் இல்லாமல் நாம் பெற்ற அந்த சுவிசேஷத்தின் காரியத்தை அறியாதவர்களுக்கு சொல்லணும். சொல்லுவதற்கு நாம் கடனாளியாய் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்கிறோம், முதலாவதாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ரோமர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறு கடனே இல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் வேதம் சொல்கிறது. அப்போ இரண்டாவதாக நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். எதில் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற விஷயத்தில். அப்போ ஒருவரை ஒருவர் நேசித்து அவர்களுக்காக என்னென்ன காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த வேணுமோ அதை செயல்படுத்தி அவர்களுக்காக நம்ம ஜெபித்து தேவனுடைய காரியங்களை என்ன செய்யணும், அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். பிடிச்சவங்களுக்கு மட்டும் அன்பு செய்கிறதல்ல, தெரிஞ்சவங்களை மட்டும் நேசிக்கிறதல்ல. தேவ வசனப்படி உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே அறியாத ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மாத்திரமல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அன்பினாலே என்ன செய்யணும், அவர்களை நேசித்து அந்த கடனை என்ன செய்யணும், நிறைவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற ஒரு காரியம்தான் நாம் கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய அடுத்த கடன் அப்படிங்கிற அந்த நிலையில் வருகிறது. அப்போது நாம் கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவதாக என்ன பார்க்குறோம்னா, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடன். நீங்கள் நம்ம அப்படி அன்பு கூறுகிறோமா? குறிப்பிட்ட நேரத்தில் தான் அன்பு கூறுவோம், குறிப்பிட்ட நேரம் அன்பு கூறவே மாட்டேங்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழல் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாரிடத்திலும் என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தின்படி அன்பு கூறுகிறவர்களாக இருந்து நாம் கடன் பட்டவர்கள்ங்கிற நிலைமையை என்ன செய்யணும், புரிந்து அதை நிறைவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 யோவான் 3:16 வாசிக்கிற போது நாம் கடனாளிகளாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்குன்னா, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினால் நம் சகோதரருக்கு ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீவனா உயிர்னு அர்த்தம். அப்போ ஒருவருக்கொருவர் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யணும், நல்ல செயல்களை செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம், நம்ம எனக்கு எந்த கடனும் இல்லை, நல்லதாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அது ஒரு புறம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எல்லாருமே கடன்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க கடன்பட்டிருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்து அவங்களை தப்பித்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் நம்ம உதவி செய்கிற அளவுக்கு கடன்பட்டு தான் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடாம இதெல்லாம் செய்யாமல் இருந்துக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதே மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பணக்கடன், நகைக்கடன், அந்த கடனை பற்றி இங்கே பேச வரல.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு சகோதரர்களும், வாலிப சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான கடனை பற்றி நாங்கள் பேசவே வரல. நம்ம ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு கடன் பட்டிருக்கிறோம். அது என்ன கடன்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். அதை பவுல் சொல்கிறாரு. அடுத்து ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவதிலே கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். அதை ரோமர் 13 பார்க்கலாம். அடுத்து 1 யோவான்ல யோவான் சொல்கிறாரு, ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அந்த ஜீவனை எப்படி கொடுப்போம்? ஒருவருக்கு ஒரு உதவிகளை செய்து, நல்ல காரியங்களை செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதில் கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே இந்த கடனாளிகளாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியர்களும், யாராக இருந்தாலும் சரி, வாலிப சகோதரர்களும் இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக, நாம் கடன்பட்டவர்களை உணர்ந்தவர்களாக அதை நிறைவு செய்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமேன்.